சினிமா துறையில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ வருக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அது போல்டாக பேசிச்சு. திருப்பதியில் வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்க போகும்போது யாரோ ஒருத்தர் ஜன்னல் ஏறணுன்னா நான் தான் சுடு தண்ணி எடுத்து ஊற்றுனேன். எவனாவது ஒரு ஆம்பளை பற்றி சொல்கிறாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் ஹீரோஸ்லாம் நான் சொல்ல முடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்களே நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கேட்பாங்க. இப்போ ஒருத்தன் என்னை வந்து மொலஸ்ட் பண்ணுறான்னா நான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன்னா இல்லைல்ல. ஸோ ஹவு டு யூ ப்ரூவ் இட்? எல்லா துறையிலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கதை இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்து நான் வாக்கிங் போகும்போது என் எதிரில் வந்தார், நான் வச்சு அவரை செஞ்சுட்டேன். அவன் கதை சொன்னான், எல்லா நடிகளும் இப்படி இருந்தால் தான் அவன் நடிகை அப்படின்னா. அப்போ தான் விஷால் ஏதோ சொன்னதுக்கு நீங்களே போய் செருப்பால் அடிங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். இந்தியாவையே உலுக்கி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரளாவில் தொடங்கி தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நேரடியாக நம்மளோடு நடிகை ராதிகா மேம் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய சர்ச்சை வந்து எப்பொழுதும் சினிமா துறையில் இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கேட்போம், பல விஷயங்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு கேரளாவுடைய ஒரு சினி இண்டஸ்ட்ரியே எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஹேமா அவங்களுடைய கம்யூனிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு. முதற்கட்டமாக அவங்களுடைய பார்வை என்ன? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மீ டூ மூமெண்ட் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்தது, உழுக்கிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வென்ட் பேக் டு பீங் நார்மல். இப்போ மறுபடியும் இது வந்திருக்கு. பட் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, வெளியே வரல. இப்போ வந்து கோர்ட் மூலியமாக இந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதோட என்ன சொல்கிறது, அதோட பாதிப்பு தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல் தட். நான் ஹவு டு ஐ சீ இட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது என் மனசில் இருக்குது. ஏன்னா we need to have a dialogue. இது எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் செயல்படுத்தினா பெண்களோட பாதுகாப்புக்கும் பெண்களோட நலனுக்காகவும். ஏன்னா எல்லாருமே தைரியமானவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலம் மாறி போயிடுச்சு, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு, எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்கும்போது எப்படி அவங்கள பாதுகாக்கணுங்கிறது பெண்களுக்கும் தெரியும். they have to be strong, we have to face it, we have to move on. ஐயோ பாவம்னு நம்ம we cannot be helpless. அதுதான் என்னுடையது. ஏன்னா நாங்கள் ராதிகா மேம் எப்படி பார்த்துருக்கோன்னா, அவங்க ரொம்ப போல்டான ஆள். ஒரு ஸ்டேஜில் ஏறினா கூட அவங்க பேசுகிற ஸ்டைலே வந்து யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துருக்கோம். நீங்களே வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நானும் சந்திச்சிருக்கேன், என்னையும் வந்து இந்த மாதிரி வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு சார்? நான் அந்த ஸ்ட்ரகிள் வந்து இப்போ சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நான் எல்லா பெண்களுக்கும் இது நடக்கிறது வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளணும். see I have handled it. அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னைக்கு சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இது சொல்லலை. ஐம் டெல்லிங், நான் சினிமாவுக்கு வரும்போது நானும் ரொம்ப குவைட்டாக இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். யாராவது பேசினா கூட எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டேன் ஜாஸ்தி. எங்கள் அம்மா தான் என் கூட இருப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இது சரிப்பட்டு வராது. ஐ ஹாவ் டு பி போல்ட், ஐ ஹாவ் டு ஃபேஸ் திங்ஸ். நான் இது நம்ம எல்லாமே நம்ம எதிர்கொள்ளணும் அண்ட் வி ஹாவ் டு கோ ஆன். எல்லாருக்கும் பயந்துட்டு நான் உட்கார முடியாது இல்லை. தட் இஸ் நாட் மை லைஃப். கேரளாவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு மோகன்லால் அவர் கேரளாவுடைய பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இதை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இது சரியான அணுகுமுறைன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரியான நேரத்தில் இது சரியான அணுகுமுறையா எதுவானு எனக்கு தெரியல. ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, அதோட சும்மா சாராம்சம் தான் நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, we all have to take responsibility, which is correct. எல்லாருமே இது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறது வந்து நாங்களே வந்து நிறைய விஷயங்கள் நாங்களே எதிர்கொண்டு அந்தந்த இடத்துல இது சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு அளவுக்கு மீறி போனதுனால எல்லாரும் மறுபடியும் ஒன்று கூடி இந்த பெண்களையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் இந்த பெண்களுக்கு என்ன பண்ண முடியும், இது எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், எப்படி அவங்க ஷூட்டிங் இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை அமைச்சு கொடுக்க முடியுங்கிறது இனிமேல் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இது வந்து சரி பண்ணணும். தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு உங்களுடைய? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு?
எல்லா இடத்துலையும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அது வேறு விதமாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ், பெரிய ஹீரோயின்ஸ் வந்து தே நோ ஹவு டு ஹேண்டில் தெம்செல்வ்ஸ். அவங்க ஹேண்டில் பண்ணிக்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அவங்கள பார்த்து தான் நான் பரிதாபப்படுறேன். சி, திஸ் ஹேஸ் டு பி a protection for the people who can't give a voice. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன், வேற எல்லா நடிகைகளும் வாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வருக்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ அது போல்டாக பேசிச்சு. ஸோ அடுத்தவங்க வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க, வாய்ப்பு போயிடும், இல்லாட்டி என்னை டார்கெட் பண்ணுவாங்களா, நிறைய பயங்கள் இருக்கு. அந்த பயம் எல்லாம் போக்குறதுக்கு we have to protect them. அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாஃபியாவா இந்த மாதிரி யாராச்சும் புகார் கொடுத்தாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுது. அந்த மாதிரியான மாஃபியா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கா? எனக்கு அவ்வளோ தூரம் மாஃபியா இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, இப்போ எல்லா ஹீரோஸுக்கும் அவங்கவுங்க தனி ப்ரொடியூசர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாஃபியாவாக இருப்பாங்கங்கிறது அது ரொம்ப ஒரு நடக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்லைங்கிறீங்க, அவங்க ஒரு மாஃபியா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. வாய்ப்புகள் புறக்கணிக்கப்படும் இல்லையா? இப்போ அந்த வேர்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை, அதெல்லாம் அப்படியெல்லாம் எனக்கு தெரியலைங்க. அப்படி இல்லைன்றீங்க? எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் இட். அப்படி புறக்கணிக்கிறது, சில பேர்கிட்ட ஏதாவது தகராறு நடந்தால் அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் தவிர அந்த மாதிரி எனக்கு தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஐ மீன் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மாஃபியா இருக்கிறது எனக்கு தெரியாதுங்கிற. இல்லை, மாஃபியா மீன்ஸ் இப்போ இந்த மாஃபியா நீங்க சொல்ற அதே வேர்டு தான். ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் அ மாஃபியா ஆர் எனிதிங். ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் இட். எப்படிலாம் வாய்ப்பு மறுக்கப்படுது? வேற என்ன, அவங்க இந்த அணுகுமுறைக்கு வரலன்னா என்ன நடக்குது? எனக்கு அது தெரியாது, நேரடியாக நான் பார்க்கல. ஐ கான்ட். உங்ககிட்ட புகார்லாம் கொடுப்பாங்க? புகார் நான் எந்த கெப்பாசிட்டிலாம் எனக்கு கிடையாது. என் ஷூட்டிங்கில் தவறு நடந்தால் அது நான் உடனே ஆக்ஷன் எடுத்துடுவேன். சம்மந்தப்பட்டவங்களை வேலையை விட்டு நீக்கம் செஞ்சுவேன். இல்லாட்டி ஐ வில் கிவ் தெம் அ தர ஷெல்லிங். அது வந்து நான் பண்ணிடுவேன். சில டைம் ஷூட்டிங்கில் சில பெண்களுக்கு சங்கடமான ஒரு நிலைமை இருந்தால் அவங்க என்கிட்ட வருவாங்க, மேடம் உங்கள் கேரவேனில் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா, எங்களுக்கு டாய்லெட் கிடையாது, அதுக்கு ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ. இது மாதிரி தான் இருக்குது தவிர என்னால் ஒரு பெண்ணாக என்ன செய்ய முடியுங்கிறது தான் நான் செய்வேன் தவிர இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். கேரவேன் சொன்னதும் அது இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், கேரவேனுக்குள்ளேயே கேமரா வச்சு நிறைய பெண்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த பக்கம் நடந்து போய்ட்டேன். இது ஒரு ஹீரோவோ இது, ஏன்னா உடனே கணக்கு பண்ணி நான் மோகன்லால் படம் பண்ணேன், திலீப் படம் பண்ணேன், இதெல்லாம் நடந்துச்சா, திலீப் தான் பண்ணியிருப்பாரு, இதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லபடியாக என்ன பார்த்துக்கிட்டாங்க. இது ஜஸ்ட் சம் பீப்புள் ஃப்ரம் தி யூனிட் தேவ் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கோம். அப்படி நடந்து போகும்போது நான் யூஸ்வலி ஐ ஹேவ் த ஹேபிட், யாராவது எதாவது பார்க்கும்போது என்ன அப்படி என்னன்னு பார்ப்பேன். அது வந்து ஒரு தவறாக இருந்தப்போ அங்கே ஒரு தமிழ் பையன் இருந்தப்போனா நான் கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா நான் மலையாளத்தை அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது. என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பாருங்கள், சில பெண்கள் ட்ரெஸ் மாற்றுறது வந்து இவங்க வச்சுருக்காங்கன்னு. ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி. அண்ட் கேரவானில் இருந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னார். சொன்னப்போ பயங்கரமாக திட்டி விட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மோகன்லால் சாரும் திலீப் சார் எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க, ஏங்க இது நீங்கள் எங்கள் படம் தான் பண்ணீங்க அப்படி. நான் சொன்னேன், சார் இது உங்கள் சம்மந்தப்பட்டது இல்லை. அந்த இடத்துல அதுக்கு என்ன செய்யணுமோ, அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஒரே ஃபியராக என்ன இருந்தது, ஐயோ கேரவேனுக்குள்ளே நான் போகணுமே, இதில் ஏதாவது இருக்கான்னு. என் அசிஸ்டன்ட் என் கூட தான் இருக்கா ரொம்ப வருஷமாக, போய் கேரவேனை செக் பண்ணுப்பா, ஏதாவது கேமராஸ் இருக்கா அது இதுன்னு. இது ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி செக் பண்ணிட்டு தான் நான் ஏறினேன். ஒரு சீனியர் ஆக்டருக்கு இந்த மாதிரி நெருடல், எல்லாரும் பயம் தானே. நாளைக்கு we have children, we have so many things in life. இது மாதிரி ஒன்று வந்து தவறாக இருக்குங்கிற ஐ வாஸ் வெரி அப்செட் வித் இட். அப்போ அவங்க சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இது கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம்னா தே ஆர் ஜஸ்ட் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ அது மாதிரி இல்லை. சம்மந்தப்பட்ட அந்த யூனிட்டில் 4 பேர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அவ்வளோ தைரியம் எப்படி வருதுன்னு கேட்குறேன். இப்போ ஒரு பெரிய கேரவன்ங்கிறது எனக்கு ஒரு ப்ரொடியூசருடைய ஹேண்டில் அவங்களுடைய அப்படியெல்லாம் இல்லை. யாருமே போயிட்டு கேரவனுக்குள்ளே யாருமே செக் பண்ணுறது இல்லை, ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட்டை நான் இன்னைக்கு ரேஸ் பண்ணேன். ஏன்னா சின்ஸ் தேவர் கோயிங் த்ரூ எவ்ரி திங், இது கேரளாவில் நடந்தனால நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம வந்து இது வந்து இன்னொரு நடிகைக்கு ஆந்திராவில் நடந்தது.
எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு நான் இருக்க போகும்போது திருப்பதியில் வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்க போகும்போது யாரோ ஒருத்தர் ஜன்னல் ஏறணுன்னு நான் தான் சுடு தண்ணி எடுத்து ஊற்றினேன். அந்த பொண்ணு அப்படியே நடிகை அதிகா சொன்னான்னு வந்தோன்னு ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேப்பன். ஷி வாஸ் ஹேவிங் அ பாத். அந்த பக்கெட்டில் இருக்கிற சுடு தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றினேன் நான். இதெல்லாம் நடந்திருக்கு. பட் we are facing this. டெய்லி எதிர்கொள்ற விஷயம் மாதிரி இது டெய்லி எதிர்கொள்ற நீங்க இது நடக்கிற விஷயங்கள். என்னன்னா நடிகைகள்னா தனிப்பட்ட முறையில் வேற மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒன்லி டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் விமென். இந்த பெண்களை பற்றி தான் சொல்கிறாங்க. எவனாவது ஒரு ஆம்பளை பற்றி சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் ஹீரோஸில் நான் சொல்ல முடியும். ஆனால் ஐ எம் நாட் தேர் டு ஃபார் தட். இது வந்து ஒரு அது என்ன தயக்கம் மேம்? அவங்களோட தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும் யார் பத்தி நான் பேசுறேன். நம்ம பேசுறது ஆதாரங்கள் இல்லாம இல்ல, நான் ஆதாரத்தோட எனக்கு தெரியும் ஹவு தே பிஹேவ். அது வந்து ஒரு காலகட்டத்துல நடந்தது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது. சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் இது ஒரு காலகட்டத்துல நடந்தப்ப நானும் பார்த்திருக்கேன். நானும் அந்த நடிகையை வந்து நான் காப்பாத்திருக்கேன். ஷி இஸ் மேரிட் டு அ பிக் ஹீரோ. அவங்க வந்து எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ வி டோன்ட் நீட் டு கெட் இன் டு தட். பட் அந்த இடத்துல நானா ரொம்ப திட்டி அந்த பெண்ணை வந்து இன்னொரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ண நான் அடிச்சிடுவேன்னு சொன்னேன். இது மாதிரி நடந்திருக்கு. பட் இது வந்து எதிர்கொள்றது இல்லை. we have to protect ourselves. வேற என்ன அந்த இடத்துல போய் we can't be helpless women. என்னால் அப்படி இருக்க முடியாது. அடுத்த பெண்களும் அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, பொதுவாக இவ்வளோ பெரிய நமக்கு சட்டங்கள் இருக்கு, காவல்துறை இருக்கு, அதெல்லாம் அணுகிறது சிக்கலாக இருக்கா? நிர்பயாவோட கேஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு அது ஒரு முடிவுக்கு வரதுக்கு? மேக்ஸிமம் 1.5 வருஷத்துக்கு 8 years. இல்லை, அரெஸ்ட் எல்லாம் உடனே பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேஸ் முடிக்கிறதுக்கு யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க? 8 years அது பண்றதுக்கு. அந்த மதர் வந்து அவங்க வந்து விடவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால நடக்கிறது கூட we don't know, everybody is telling different stories. இன்னைக்கு தான் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க பெண்கள் பத்தியும் இந்த பாலியல் தொல்லையை பத்தி நான் வந்து இனிமே எல்லாமே சீக்கிரமா முடிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் கம்ஸ் டு அ க்ளோஷர் வெரி ஃபாஸ்ட். சட்டம் சரியில்லாதனால தான் நீங்க அணுக முடியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்களே நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கேட்பாங்களே. இப்போ ஒருத்தர் என்னை வந்து மொலஸ்ட் பண்ணுறான்னா நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பேன்னா இல்லை. ஸோ ஹவு டு யூ ப்ரூவ் இட்? அந்த ப்ரூஃபை கேட்பாங்க. அதில் இருக்கிற சில விஷயங்களை பார்ப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து இல்லை, அந்த கேமராவில் அந்த ஆள் இருந்திருக்காரு, அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறது இருந்திருக்காங்க, அதெல்லாம் இருந்தால் இட்ஸ் குட், வெல் அண்ட் குட். பட் என்னென்னா ஜஸ்ட் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வந்து தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஒரு இதே கிடையாது லைஃப்பில். இந்த மீ2 அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுகிறத வந்து இன்னொரு ஃபேமிலியை வந்து பாதிக்கப்படுதுன்றதுக்காக தவிர்க்கலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது சரியான நேரம் பேசுங்கன்னு உங்களுடைய கொலீஸ்க்கு? இது இஸ் ஆல் எல்லாருக்குமே சில தயக்கங்கள் இருக்காங்க. சில பேர் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பேச முடியும். ஆஃப்கோர்ஸ் எல்லா துறையிலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கதை இருக்குது. அது வெளியே சொல்லணுமா வேண்டாமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகே, அதை நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க அது யாரு பண்ணாங்க அதெல்லாம் ஐ எம் நாட் தேர் ஃபார் தட். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், கடவுளும் கொடுத்துருக்காரு. ஓகே, நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் லீவ் இட் அட் தட். யூடியூப்ல இப்போ நிறைய நபர்கள் வந்து ஏதேதோ பேசி ஒரு வியூவர்ஷிப்காக இதெல்லாம் அதை நீங்க தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அது ரொம்ப இப்போ ஒருத்தர் பேசினாரு, நான் பார்க்கறது இல்லை இதெல்லாம். ஆனால் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி அதை கொடுத்தனால நான் அதை பார்த்தேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் வாக்கிங் போகும்போது என் எதிரில் வந்தார், நான் வச்சு அவர் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் போய் ஒரு 1 hourல அவங்க என்ன திட்டாங்க அதுவும் சொல்லி காசு பண்ணுறதுக்காக அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் நாட் ஹியூமன் பீங்ஸ், தே ஆர் ஜஸ்ட் சம் வேர்ம்ஸ். அவ்வளோதான் நான் நினைப்பேன். பட் இவங்க உட்கார்ந்து பேசுறது வந்து இது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இது சட்ட ரீதியாக எப்படி அணுகணும்னு நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். அவன் கொடுத்துருக்கேன். நத்திங் ஹஸ் பீன் டேக்கன் அகேன்ஸ்ட் ஹிம். அவன் போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாரும் அதை பற்றி எதுவும் பெருசாக பேசல. எவ்வளோ நான் சொன்னேன். ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க, ஒரு ஆள், அவர் யாருன்னு எனக்கு நான் கேட்டேன், யார் இந்த ஆளுன்னா, அவன் ரிப்போர்ட்டர் கிடையாதுங்க, அவர் ஏதோ பாலிட்டிக்கலாக பேச, பட் ஹி இஸ் டாக்கிங் லைக் ஹி ஹஸ் சீன்.
அவன் உட்காந்து சொல்கிறான் எல்லா நடிகளும் இப்படி இருந்தால் தான் அவன் நடிகை ஆக முடியும்னா, அப்போ தான் விஷால் ஏதோ சொன்னதுக்கு நீங்களே போய் செருப்பால் அடிங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ விஷாலும் வந்து நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? பண்ணட்டும், ஃபர்ஸ்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் நடிகர் சங்கம் நிகழ்ச்சிகளில் பெருசாக கலந்துக்கிறது இல்லை. நான் போகிறது இல்லைங்க, கூப்பிட்றதும் இல்லை, நான் போகிறதும் இல்லை. ரைட், நெக்ஸ்ட். என்ன காரணம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு கேளுங்க, ஐ டோன்ட் நோ. ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து இதெல்லாம் அணுக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க இவ்வளவு தூரம் இந்த யூடியூப்ல வருது. இன்னைக்கு ஒருத்தன் வந்து பிளேட்டண்டா வந்து நடிகைகள்னா இப்படிதான் சொல்றான். நீங்க அவ்வளவு ப்ரொடெக்டர்னு சொன்னீங்கன்னா போகோ, நீங்க சொன்னீங்களா செருப்பால அடிங்கன்னா போய் அது பண்ணுங்க. பெரிய நடிகர்களை அந்த புகார்கள் அவர்கள் மேல எந்த கரையும் பட்டுடக்கூடாதுன்னு எனக்கு அதை பத்தி தெரியாது. தெரிஞ்சது நான் பதில் சொல்லுவேன், தெரியாதது பத்தி நான் சொல்ல முடியாது. இப்போ குறிப்பாக நீங்கள் பேசின சில வார்த்தைகளில் அரசியல்வாதிகளும் இதில் உடன்படுறாங்க, இது மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இல்லை நடிகர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கு, இனிமே இருக்கக்கூடாது. டெஃபினட்டாக இப்போ இன்னைக்கு நடந்ததில் நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கு. அந்த பயம் வந்து தொடரணும். இனிமேல் பெண்களை எவ்வளோ ரெஸ்பெக்டபிளாகவும் எவ்வளோ தன்மையாகவும் ஒரு சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அது மேலும் இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். நம்ம கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு 7 பெண் நடிகர்கள் அவங்க போயிட்டு முதலமைச்சரை அணுகி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு. அவங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் போயிடுச்சு, அவங்களுடைய கரியர் வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டது, அவங்களுக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இல்லாமல், பட் இருந்தால் கூட தே போல்ட்லி ஸ்டுட் தேர் கிரவுண்ட். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மேலும் தொடரணும். நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உங்களுடைய சார்பிலேருந்து ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளே எல்லாரும் முன் வரணுங்க. எல்லாரும் வரணும். பெரிய நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ண இந்த பெண்களோட குரலை நாங்கள் கேட்கணும். தே ஹாவ் டு லிசன் டு த காமன் மேன். என் குரல் முக்கியம் இல்லை, இப்போ என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். த காமன் பர்சனோட குரலை கேட்கணும். அண்ட் தே ஹாவ் டு டேக் ப்ரொடெக்ஷன். தே ஹாவ் டு கெட் த கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் ஆல்சோ. அந்த சப்போர்ட்டும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதை உடனே எடுத்து முடிக்கிற அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கணும். அது கோரிக்கை வைக்கிறீங்க? கண்டிப்பாக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மேம், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இதில் மௌனமாக இருக்கிறதா பார்க்குறீங்களா? அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? பேசணும். எல்லாருக்கும் குரல் இருக்குல்ல, மீதி எல்லாமே பேசுகிறாங்கல்ல, ஸோ இதுவும் பேசணும். பேச வாய்ப்பு இருக்கா? அது என்ன கேட்காதீங்க, அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த விஷயம்லாம் பகிர்ந்துக்குவீங்களா? நான் ஹீரோயின்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அது வரைக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன்.